அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இப்போது பழனியில் மிகச்சிறப்பாக தொடங்க இருக்கிறது. அனைத்து ஆதீனங்களும் அருளாளர்களும் குருமகா சன்னிதானங்களும் சர்வதேச அளவில் சிறந்த பக்தி உணர்வுடைய தமிழ் அறிஞர்களும் பெருமக்களும் கலந்து கொள்கிற இந்த மாநாடு எல்லா வகையிலும் சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் உலகத்தமிழ் மாநாடுகளை பார்த்திருக்கிறோம். செம்மொழித்தமிழ் மாநாட்டை கண்டு கழித்து நாமும் பங்கேற்றிருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற சமய இலக்கிய மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறையே நடத்துவது இதுதான் முதல் முறை. அதுவும் சிறப்பாக நடத்துவது தனிச்சிறப்பு. இந்த எல்லா பெருமையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அறநிலையத்துறை செயலர் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அலுவலருக்கும் பொருந்தும். இதற்காக தோளோடு தோள் கொடுத்து இந்த பக்தி மாநாடு, முருகத்தமிழ் மாநாடு, முத்தமிழ் மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் அனைத்து குருமகா சன்னிதானங்களின் ஆசிகளும் ஆதரவும் இந்த மாநாட்டை வெற்றி பாதைக்கு, பக்தி பாதைக்கு, அன்பு பாதைக்கு, அருள் பாதைக்கு அழைத்து செல்கிறது. அனைவருக்கும் இனிய முருகனை எண்ணித்தி பழனி தண்டாயுத சுவாமிகளை போற்றி வணங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க, நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள். மாநாட்டில் உங்களுக்கு மிகவும் கவர்ந்த விஷயம் ஐயா வாங்க. இந்த மாநாடு இதற்காக ஐயா உட்காருங்க, இங்க உட்காருங்க. ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, கடந்த ஒரு வருட காலமாக நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறையின் ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் அனைத்து குருமகா சன்னிதானங்களிடமும் ஆலோசனைகளை கேட்டு கேட்டு இந்த மாநாடை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து சிந்தித்து செயலாற்றியதன் விளைவுதான் இந்த மாநாடு மக்கள் மத்தியில், பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களையும் வணங்கி இன்று இந்த பழனியம்பதியிலே தண்டபாணி சுவாமிகள் எழுந்தருளிருக்கின்ற இந்த தலத்திலே நடைபெறுகின்ற அகில உலக முத்தமிழ் முருகன் மகாநாடு பெரிய உலகம் போற்றக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமைய இருக்கின்றது. இந்த 2 நாட்கள் விழாக்களும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சோழர் காலத்தில் எப்படியெல்லாம் சீரும் சிறப்புமாக இருந்ததோ அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த விழாவாகப்பட்டது அமைந்திருக்கின்றது. முத்தமிழ் முருகன் மாநாடு. முத்தமிழ் என்று சொன்னாலே இயல், இசை, நாடகம், இதுதான் முத்தமிழ். இந்த 3 நிலையிலும் இயலுக்கும் இசைக்கும் நாடகத்துக்கும் சேர்ந்து முத்தமிழால் முருகனை வழிபடுவோம், முருகப்பெருமானை பெருமைப்படுத்தும் என்ற அளவிலே 2 நாட்கள் நடைபெறுகின்றது. அன்பர்கள், உலகத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களெல்லாம் முருகனை வழிபடும் தெய்வமாக நினைக்கக்கூடிய மக்களெல்லாம் இருந்த இடத்தில் இன்றைக்கு நினைத்து பார்க்காத வகையில் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகின்றது. உண்மையிலேயே இந்த முருகன் மகாநாடு என்பது நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தலைமையில் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு அல்ல. ஏனென்றால் பிப்ரவரி மாதம் 2024 மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு இந்த அறிவித்திருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 6 மாத காலங்கள் நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் அவ்வப்பொழுது வாரத்துக்கு 2 முறையெல்லாம் கூட்டங்கள் கூட்டி ஒவ்வொரு கட்டமாக எப்படியெல்லாம் இந்த விழாவை நடத்த வேண்டும், சிறு குறை கூட வரக்கூடாது என்பதற்கு தானே தினமும் வாரத்துக்கு 2-3 முறை 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த முருகப்பெருமானை, ஏன்னா இப்ப இந்த ஆய்வரங்கம் நடக்க இருக்கின்றது, ஏறக்குறைய 250 கட்டுரையாளர்கள் படிக்க இருக்கின்றார்கள். இந்த படைப்புகள்லாம் பார்க்கின்ற போது பல்வேறு நூல்களிலே பல்வேறு இலக்கியங்களே கூறப்பட்டுள்ள முருகப்பெருமானுடைய செய்திகளை எல்லாம் தொகுப்பாக இந்த நூல் வரி இருக்கின்றது. இந்த நூல்நடை பார்க்கின்ற போது பெரிய அளவில் இது நம்முடைய தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்திலே தமிழர்கள் வாழக்கூடிய வணங்கக்கூடிய முருகப்பெருமானை பாராட்டக்கூடிய வகையில் அமையும் என்பதை இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். சிவா முருகா.